அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட ஸ்ரீபக்தி சேனலில் இன்னைக்கு பூங்கோவல் நாச்சியார் சமேத திருவிக்கிரம பெருமாள் கோவில் தான் பார்க்க போகிறோம். இந்த கோவில் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா விழுப்புரம் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. இந்த ஊர் பேர் திருக்கோவிலூர். இந்த கோவில் 108 திவ்ய தேசங்களில் 42வது திவ்ய தேசமாக அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலுக்கு முதல் ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், திருமங்கை ஆழ்வார் மங்களாசாசனம் பாடியிருக்கிறார்கள். ஆழ்வார்கள் 4000 திவ்ய பிரபந்தம் முதல்ல இந்த கோவிலில் தான் பாடப்பெற்றது அப்படிங்கிறது தனி சிறப்பு இந்த கோவிலுக்கு உண்டு. இந்த கோவிலுடைய பிரம்மாண்ட ராஜகோபுரத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த ராஜகோபுரம் 192 அடி உயரம் கொண்டது. 11 நிலைகள் கொண்ட அழகான ராஜகோபுரம். தமிழ்நாட்டிலே 3வது பெரிய ராஜகோபுரம் இந்த கோயில் கோபுரம் தான். கோவிலில் 4 திக்குகளிலும் 4 கோபுரம் இருக்குது. நாம் போகக்கூடிய கோபுரம் 6 நிலைகள் கொண்ட பிரம்மாண்டமான அழகான கோபுரத்தையும் நம்ம பார்க்குறோம். இந்த கோவில் பஞ்ச கிருஷ்ணாரண்ய ஸ்தலங்களில் ஒரு கோவிலாகவே இருக்குது. கோவிலுக்குள்ளே நுழைஞ்சதுமே நம்ம முதல்ல பார்க்குறது வேணுகோபால சுவாமி தான். அவர் தான் இந்த கோவிலில் முதல் அமர்ந்தவர். அதுக்கப்புறம் தான் திருவிக்கிர பெருமாள் காட்சி கொடுத்தார் நமக்கு. கோவில் என்ட்ரன்ஸில் 2 பக்கம் அழகிய யானைகளும் ஆஞ்சநேயரையும் பார்த்தோம். கோவிலுடைய ஸ்தல வரலாறு என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். பெருமாள் வாமனனாக மகாபலி சக்கரவர்த்தியோட ஆணவத்தை அடக்கி திருவிக்கிர பெருமாளை உலகளந்த பெருமாளாக இருக்கக்கூடிய காட்சி மிருகுண்டு மகரிஷி காண வேண்டும் அப்படின்னு சொல்லி தவம் இயற்றின தலம் தான் இந்த கோவில். இங்கே அவருடைய தவத்தை மெச்சி பெருமாள் காட்சி கொடுத்த திருவிக்ரம் அவதாரத்தை தான் நம்ம கருவறையிலேயே பார்ப்போம். பிரம்மாண்டமான பெருமாள் இங்கே அழகாக நமக்கு காட்சி கொடுப்பார். நம்ம முதல்ல பார்க்குறது அழகான வேணுகோபாலருடைய சந்நிதி. மூலவரான திருவிக்கிரம பெருமாள் 21 அடி உயரம் கொண்ட பழமையான தேவதாரு மரத்தால் ஆனவர். இருக்கக்கூடிய பெருமானுக்கு பச்சிலி மூலிகைகள் கொண்டு வண்ணம் பூசப்பட்டு பேரழகனாக காட்சி கொடுக்கிறார். இந்த கோவிலே பெருமாளுடைய தங்கையான விஷ்ணு துர்க்கையும் பக்கத்திலே இருந்து அருள்பாலிக்கிறாங்க. அண்ணனும் தங்கியும் ஒற்றுமையாக இருக்கவும் இந்த கோயிலில் வழிபாடு செய்கிறார்கள். ஒரு அடியால் வானத்தை அளந்தும் மற்றொரு அடியால் பாதாள உலகை அளந்தும் 3வது அடியை எங்கே வைப்பது என்று மகாபலியை கேட்கும் விதமாக வலது கையை வைத்துள்ளார் பெருமாள். இங்கே மேலே உள்ள திருவடியை பிரம்ம ஆராதனை செய்கிறார். கீழே உள்ள திருவடியை மகாலட்சுமி, பிரகல்லாதன், மகாபலி, நமச்சு மகாராஜா ஆகியோர் பூஜை செய்கின்றனர். இந்த காட்சி இன்றுமே நம்ம கோயிலில் கருவறையில் பார்க்கலாம். சுக்ராச்சாரியார், மிருகண்டு மகரிஷி, அவரது மனைவி, முதலாழ்வார்களான பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், கருடன் ஆகியோரும் கருவறையின் வலது பக்கமும் இடது பக்கமும் காட்சி கொடுத்து கொண்டிருக்கின்றனர். திருவிக்கிரம பெருமாளுக்கு பக்கத்திலே வாமனருக்கும் இங்கே தனி சன்னதி இருக்குது. இதுவுமே ரொம்ப விசேஷமானது. நம்ம பார்க்குறது லக்ஷ்மி நாராயணருடைய தனி சன்னதி. பக்கத்திலே வீர ஆஞ்சநேயருக்கும் தனி சன்னதி அமைச்சிருக்காங்க. கோவிலில் இருக்கக்கூடிய தீர்த்தம் என்ன அப்படின்னா பெண்ணையாறு, கிருஷ்ண தீர்த்தம் மற்றும் ஸ்ரீசக்கர தீர்த்தம். இங்கே இருக்கக்கூடிய பெருமாள் ஸ்ரீசக்கர விமானத்துக்கு கீழே நின்று அருள்பாலித்து கொண்டிருக்கிறார். அடுத்ததாக நம்ம பிரம்மாண்டமான கோபுரங்கள் எல்லாமே பார்க்குறோம். இதுக்கு பக்கத்துலேயே பூவராக சுவாமியோட தனி சன்னதியும் பார்த்து கொண்டிருக்கிறோம். கோவிலுடைய சிறப்பு பிரார்த்தனை என்ன அப்படின்னா நல்ல வேலை கிடைக்கிறதுக்கும் உயர்ந்த பதவி வேண்டும் அப்படிங்கிறவங்களும் இந்த கோயிலில் பிரார்த்தனை செய்தால் நிச்சயமாக நிறைவேறும் அப்படிங்கிறதே இந்த கோயிலுடைய தனி சிறப்பு. இது இல்லாமல் திருமண பாக்கியம், குழந்தை வரம் எல்லாமே இந்த கோவிலில் இருக்கக்கூடிய பெருமாளையும் தாயாரையும் வேண்டினா நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற சன்னதி ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் சன்னதி. இவருக்கும் இங்கே தனியாகவே சன்னதி அமைச்சிருக்காங்க. ரொம்ப அழகான ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மரையும் பார்க்குறோம். பொதுவாக பெருமாள் வலது கரத்தில் சக்கரம், இடது கரத்தில் சங்கு இருப்பது வழக்கம். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய திருவிக்கிரம பெருமாள் வலது கையில் சங்கும் இடது கையில் சக்கரமும் ஏந்தி ஞானத்தை அருளுகின்றார். சூடி கொடுத்த சுடர்கொடியாம் ஆண்டாள் நாச்சியோருடைய தனி சன்னதி தான் பார்க்கிறோம்.
இந்த கோவிலுக்கு வந்து பல்லவர்கள், சோழர்கள், விஜயநகர மன்னர்கள் அப்படின்னு பலரும் வந்து திருப்பணிகள் வந்து செய்திருக்கிறார்கள். கோயிலில் வந்து சிறப்பான விழாக்கள் அப்படின்னா வேணுகோபாலருக்கு வந்து 10 நாட்கள் திருவிழா, வாமன ஜெயந்தி 3 நாட்கள், புரட்டாசி பவித்ர உற்சவம், அதுக்கப்புறம் வந்து பெருமாளுக்கு இருக்கக்கூடிய அத்தனை விழாக்களும் வந்து ரொம்ப சிறப்பாக வந்து கொண்டாடப்படுகிறது. திரிவிக்ரம பெருமாளுடைய வலதுபுறம் வந்து தாயார் பூங்கோவல் நாச்சியாருடைய சன்னதி வந்து அமைஞ்சிருக்கு. இந்த சன்னதி வந்து ரொம்ப பெரியது அப்படிங்கிறதுமே வந்து ரொம்ப சிறப்பானது. மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ திரிவிக்ரம பெருமாள் கோவில் தான் இன்றைக்கி வந்து நம்ம ஸ்ரீபக்தி சேனலில் வந்து பார்த்தோம். நம்ம இந்த கோயில் வீடியோ உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஸ்ரீபக்தி சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி.